நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 15 மற்றும் 16 கேள்விகளும் பதில்களும். எப்பொழுது விடுதலை பண்ண வேண்டும்? 7ஆம் வருஷத்தின் முடிவில். கடனை தண்டாமல் விட்டுவிடப்பட வேண்டியவர்கள் யார்? பிறன் மற்றும் தன் சகோதரன். எது கூறப்பட்டபடியால் பிறனுக்கு கடன் கொடுத்தவன் அதை தண்டாமல் விட்டுவிட வேண்டும்? கர்த்தர் நியமித்த விடுதலை. யாருடைய கையிலே கடனை தண்டலாம்? அந்நிய ஜாதியான். மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் என்ன கொடுப்பார்கள்? கடன் கொடுப்பார்கள். எளியவனாகிய சகோதரனுக்கு எதை கடினமாக்காமல் இருக்க வேண்டும்? இருதயத்தை. யாருக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும்? சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய சகோதரனுக்கு. இருதயத்தில் எதை கொண்டு ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்துவிடக்கூடாது? பொல்லாத நினைவு. இஸ்ரவேலரிடம் விலைப்பட்டால் 6 வருஷம் சேவிக்க வேண்டியவர்கள் யார்? எபிரேய புருஷனோ ஸ்திரீயோ? விடுதலைப்பட்ட சகோதரனை எப்போது விடுதலை பண்ண வேண்டும்? 7ஆம் வருஷம். சகோதரனை விடுதலை பண்ணி அனுப்பும்போது எப்படி அனுப்பக்கூடாது? வெறுமையாய். சகோதரனை விடுதலை பண்ணி அனுப்பும்போது எவைகளிலிருந்து தாராளமாய் கொடுத்து அனுப்ப வேண்டும்? ஆட்டுமந்தையில், களத்தில், ஆலையில். இஸ்ரவேலர் எவைகளை நினைவு கூற வேண்டும்? அடிமையாயிருந்ததையும் கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டதையும். யார் போக மனதில்லாதிருந்தால் அவன் காதை கதவோடே குத்த வேண்டும். விலைப்பட்டவன். விடுதலையாகி போகாதவன் என்றென்றைக்கும் யாராயிருப்பான்? அடிமையாயிருப்பான். விலைப்பட்டவனை விடுதலையாக்குவது இஸ்ரவேலருக்கு எப்படி காணப்படலாகாது? விசனமாய். விலைப்பட்டவன் கூலிக்கு ஈடாக 6 வருஷம் சேவிக்கிறான். இரட்டிப்பான 6 வருஷம். எவைகளை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க வேண்டும்? ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணை. எதன் தலையீற்றை வேலை கொள்ளக்கூடாது? மாடு. ஆட்டின் தலையீற்றை என்ன செய்யக்கூடாது? மயிர் கத்தரிக்க கூடாது. ஆடு மாடுகளில் தலையீற்றை வருஷந்தோறும் எங்கே புசிக்க வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில். ஆடு மாடுகளின் தலையீற்று எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பலியிடக்கூடாது? முடம், குருடு முதலான யாதொரு பழுது. முடம், குருடு முதலான பழுதுள்ள தலையீற்றை எங்கே புசிக்கலாம்? வாசல்களில். வாசல்களில் புசிக்கும் தலையீற்றுகளின் இரத்தத்தை எதை போல ஊற்றிவிட வேண்டும்? தண்ணீரை போல தரையிலே. எந்த மாதத்தில் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்? ஆபீப் மாதம். கர்த்தர் எந்த மாதத்தில் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? ஆபீப் மாதம். இஸ்ரவேலர் எந்நேரம் எகிப்திலிருந்து புறப்பட்டனர்? ராக்காலத்தில்.
பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை எங்கே பலியிட வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில். பஸ்கா பலியுடன் எதை புசிக்க கூடாது? புளிப்புள்ள அப்பம். சிறுமையின் அப்பம் என்று கூறப்பட்டுள்ளது எது? புளிப்பில்லாத அப்பங்கள். எதை நினைக்கும்படி பஸ்கா பலியுடன் புளிப்புள்ள அப்பங்களை புசிக்கக்கூடாது? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள். எத்தனை நாள் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க வேண்டும்? 7. 7 நாளளவும் எல்லைகளில் எங்கும் காணப்படக்கூடாதது எது? புளிப்புள்ள அப்பம். முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தை எதுவரைக்கும் வைக்கக்கூடாது? ரா முழுவதும் விடியற் காலம் வரைக்கும். பஸ்காவை எங்கே அடிக்கக்கூடாது? வாசல்களில் எங்கும். பஸ்காவை எந்நேரத்தில் அடிக்க வேண்டும்? சூரியன் அஸ்தமிக்கிற போது. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் பஸ்காவை எப்படி புசிக்க வேண்டும்? பொரித்து. 6 நாளும் எப்படிப்பட்ட அப்பத்தை புசிக்க வேண்டும்? புளிப்பில்லாத அப்பத்தை. 7ஆம் நாள் யாருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும்? தேவனாகிய கர்த்தருக்கு. கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளில் என்ன செய்யக்கூடாது? யாதொரு வேலையையும் செய்யக்கூடாது. எது முதல் 7 வாரங்களை எண்ண வேண்டும்? அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல். 7 வாரங்கள் முடிந்தபோது எதை ஆசரிக்க வேண்டும்? வாரங்களின் பண்டிகை. கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் எதை செலுத்த வேண்டும்? மனப்பூர்வமான காணிக்கையை. களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு எதை ஆசரிக்க வேண்டும்? கூடார பண்டிகையை. கூடார பண்டிகையை எத்தனை நாள் ஆசரிக்க வேண்டும்? 7 நாள் ஆசரிக்க வேண்டும். ஆண் மக்கள் எல்லாரும் வருஷத்தில் எத்தனை தரம் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் வர வேண்டும்? 3. ஆண் மக்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் வர வேண்டும்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை மற்றும் கூடார பண்டிகைகளில். ஆண் மக்கள் எதற்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர வேண்டும்? தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. நியாயாதிபதிகளும் தலைவரும் என்ன பண்ணக்கூடாது? முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது. நியாயாதிபதிகளும் தலைவரும் எதை வாங்காமல் இருக்க வேண்டும்? பரிதானம். பரிதானம் யாருடைய கண்களை குருடாக்கும்? ஞானிகளின். நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்குவது எது? பரிதானம். கர்த்தர் கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி எதை பின்பற்ற வேண்டும்? நீதி. கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் எதை உண்டாக்கக்கூடாது? யாதொரு தோப்பையும். கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் எதை நிறுத்தக்கூடாது? யாதொரு சிலையையும் நிறுத்தக்கூடாது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட